ஹாய்! இந்த மந்த் பொறந்ததுலேருந்து நாங்கள் இன்னும் ரேஷன் பொருட்கள் வாங்கவே இல்லையா, எங்கள் ஊரில் டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே தான் ஓப்பனில் இருக்கும். சரி நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இன்றைக்கே ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மாமனார் வந்து சொன்னாரா, சரி கையோடு போய் வாங்கிட்டு வந்துடலாம், மந்த் எண்ட் ஆக போகுதில்ல அப்படின்ட்டு அங்கே தான் போயிருந்தேன். நாங்கள் ரேஷன் கார்டு தனியாக வாங்கி 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும். ஆனால் 1 ஆர் 2 டைம்ஸ் தான் கோதுமையாக வாங்கியிருப்போம். மந்தில் முன்னாடியே போனால் ஸ்டாக் வரலன்னு சொல்லுவாங்க, கடைசியாக போனால் ஸ்டாக் இல்லைன்றுவாங்க. இந்த மந்த் எங்களுக்கு கொஞ்சம் லக்கு போல் இருக்குது. எனக்கு கோதுமை கிடச்சிருந்துச்சி. இதை அம்மாட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். வீட்டுக்கு வந்ததுமே அத்தை பையன் கால் பண்ணானா, அங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மாமா வீடெலாம் இருக்காங்க. அத்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பார்க்கறதுக்காக அத்தை பையன், அண்ணா எல்லாம் வந்திருந்தாங்க. சரி நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே தான் போயிருந்தேன். அப்புறம் அங்கே போயிட்டு அப்புறம் அவங்க எங்கேயும் வந்திருந்தாங்களா, அவங்க சொல்லாமல் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு வீடியோ எடுக்க முடியல அவங்களெல்லாம். அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு அங்கே மறுபடியும் மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானும் அப்படியே குளிச்சுட்டு மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு மாமனார் பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நமக்கு இந்த ஸ்பூனில் சாப்பிட்றதெல்லாம் செட் ஆகாது, கையில் குழப்பி அடித்தா தான் பிடிக்கும். சாப்பிட்டுட்டு மாமாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, அங்கே பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அங்கே தான் போகணும். போயிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ நான் உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.